ஸோ நாங்கள் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கத்தாருக்கு போகிறோன்னு நினைக்கிறப்பயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேறு இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா அப்படி ஆடுறாங்களா? சரி வாங்க வாங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. போதும்னு ஆயிடுச்சுங்க. எடுத்துகிட்டு வந்தது 3 லக்கேஜ். அதில் 1 மட்டும்தான் வெளியில் வந்துருந்தது. மீதி 2மே வந்து செக் பண்ணுற இதில் போயிடுச்சு. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளைட் ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து நாங்கள் கத்தாருக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, குட்டீஸை வச்சுட்டு நான் தனியாக ட்ராவல் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு நானே வச்சுக்கிட்ட டாஸ்க்குன்னு கூட சொல்லலாம். இந்தியா வந்தப்போ ஒன்றா தாங்க வந்திருந்தோம். ஆனால் அவருக்கு ஒர்க்கு, அதனால் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து நியர்பை அம்மா வீட்டில் 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கத்தாருக்கு போகிறோன்னு நினைக்கிறப்பயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, நம்மளோட நிலைமை அப்படி தான் இருக்குது. ஏன்னா கத்தாரில் வந்து ஸ்கூல்லெல்லாம் ரீஓப்பன் பண்ணுறாங்க 1ஆம் தேதியிலேருந்து. அதனால நம்ம வந்து போய் தான் ஆகணும். ஊரில் பார்த்திங்கன்னா செம்ம கிளைமேட்டுங்க. மார்னிங்லாம் கொஞ்சம் வெயில் அடிக்கும், நைட் ஆனால் மழை பெய்யும். ஆனால் கத்தாரில் இன்னுமே அனல் குறையல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் குட்டீஸ் வந்து இந்த கிளைமேட்லேருந்து அந்த கிளைமேட்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு செய்யறதுக்கே ஒரு வாரம் கிட்ட ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து முன்னாடியே கிளம்பியாச்சு. பேஜஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பேக் பண்ணியாச்சுங்க. எங்களுக்கு அலோவ் பண்ண வெயிட்டை விட கம்மியாக தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக பேக் பண்ணுறப்போ வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. என்னால் பண்ண முடியலங்க. கொஞ்சம் ஷாப்பிங்கு குட்டீஸு சமாளிக்கிறதுக்கே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் நான் வந்து கத்தார் வந்துட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, ஆர்பி ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பர்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நான் எப்பயுமே ஹேண்ட் கேரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப திங்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா குட்டீஸை வந்து நம்ம 2 பேரும் சமாளிக்கணும் இல்லையா? அதனால் 2 லக்கேஜ் தான். அதில் 1 வந்து குட்டீஸ் வந்து உருட்டிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு நான் வந்து தள்ளிட்டு வர மாதிரி லக்கேஜ் தான். எதையுமே நம்ம கையில் வந்து வெயிட்டாக தூக்கிட்டு போகிற மாதிரி லக்கேஜ் வந்து எடுக்க மாட்டேங்க. ஹேண்ட் கேரி நிறைய எடுக்காததுக்கு ரீசன் வந்துட்டு குட்டீஸை 2 பேரையும் நம்ம வந்து அட் அ டைமில் சமாளிக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான திங்ஸ் தான் நான் பேக் பண்ணிப்பேன். எங்களுக்கு வந்து 3 பேருக்கு வந்து 7 kg இருக்கா. ஸோ அதனால் 21 kg வந்து அலோடு இருக்குது. நான் வந்து எவ்வளோ வெயிட் எடுத்திருந்தேன் அப்படின்னா 12 kg தான் எடுத்திருந்தேன். மெயினாக நம்ம பாஸ்போர்ட் அந்த பர்ஸை வந்து பத்திரமா வச்சுக்கணுங்க. நம்ம நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு எதையாவது ஒன்றத்தை மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளார நம்ம ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்துக்கணும். அதுக்காக தான் சரி ஓகே அப்படின்ட்டு லக்கேஜ் வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் எடுப்போம். ஹேண்ட் கேரியில் கார்கோலையும் கம்மியாக தாங்க எடுத்திருந்தேன். ஏன்னா வந்துட்டு நான் ஒரு ஆள் தான் தள்ளணும் எல்லா வெயிட்டையும். ஸோ போன தடவையே நான் இப்படி தள்ளனா அது என்னையே தள்ளிருச்சு. அதனால் இந்த தடவை கார்கோலையும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ஆனால் விசாகன் குட்டி வந்து இந்த தடவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அதனால் ஓகேவாக இருந்துச்சு கார்கோ எடுக்கிறது. ஊருக்கு வந்தப்போ சென்னை ஏர்போர்ட் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த தடவை ஏண்டா வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், அடுத்து கத்தாரில் இறங்கி அங்கே என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கே போகிறோம்? கத்தார் போகிறோமா? நாங்கள் உள்ளார போகிறோம். சரி ஃபோன் பண்ணுறேன். ஓகே. வந்து லக்கேஜஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளார இப்போ போகணுங்க. கத்தார் ஏர்வேஸில் தான் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இதுக்குள்ளார போயிட்டு லக்கேஜஸ் போடணும். ஹேண்ட் கேரி, கார்கோ எல்லாத்தையும் வெயிட் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக் போட்டு கொடுத்துட்டாங்க. இது என்ன அப்படின்னா, என்னென்னலாம் திங்ஸ் வந்து அலோடு இல்லை ஹேண்ட் கேரியில், அதுக்கப்புறம் கார்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக. கத்தாரோட ஆர்பி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், இது 2த்தையும் கொடுத்துட்டு போர்டிங் பாஸ் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு அலோவ் பண்ணதை விட கம்மியாக தான் எடுத்திருந்தோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹேண்ட் கேரியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் தாங்க நம்ம வந்து போர்டிங் பாஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ஸோ இப்போ அப்படியே முடிச்சாச்சு இல்லையா? அதனால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இங்கே சைடில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேமஸான கோவில் எல்லாமே போட்டிருப்பாங்க. கம் சென்னை. நம்ம பாரம்பரிய இதுபடி எல்லாமே வச்சுருக்காங்கங்க. பாட்டு பாடுறது, அந்த இசை கச்சேரி சொல்லுவாங்கள்ல அந்த இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்கிறது, கலசம், பரதநாட்டியம், ஊஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறப்பே வந்துட்டு நம்மளோட இது எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா இமிக்ரேஷன் இருக்குது. இமிக்ரேஷனில் வந்து வீடியோஸ் எதுவும் அலோடு இல்லை. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.
அழகான ஒரு கிருஷ்ணர் இது வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பாருங்கள் இமிக்ரேஷனுக்கு போய் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம அடுத்து இமிக்ரேஷனுக்கு போகணும். வணக்கம் சென்னைன்னு சொல்லிட்டு இங்கே சென்னை இதை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது இடத்துல இருக்குங்க. இது மாதிரி 2-3 இது இருக்குது பார்த்தேன். இந்த ஒரு முருகர் கோயில், இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவிலோட இதுவும் லைனாக போட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டோட ஃபேமஸான கோவில் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் எண்டு வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு. இதோட பெரிய கோயில் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தத்ரூபமாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அது ஆமாம், இங்கே தான் நம்ம வந்து போர்டிங் பாஸு வெயிட் எல்லாம் இது பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறணும். ஆமாம், ஃபுட்குள்ளார என்ட்ரானதும் வெல்கம்னு இருக்கும். நம்ம பாஸ்போர்ட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு போர்டிங் பாஸ் எடுக்கணும். இங்கே தான் நம்ம வந்து லக்கேஜும் ட்ராப் பண்ணுவோம். இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகணும், இமிக்ரேஷன் செக் போகணும். ஸோ இமிக்ரேஷன் செக்கில் போயிட்டு அங்கே வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஃபோட்டோ மாதிரி எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டில் நம்ம அது கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா அது முடிச்சுட்டு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்கு. ஸோ நம்மளது வந்து ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் இங்கே தான் செக் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் கேரி கொண்டு போகிறோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா போர்டிங் கேட்டுக்கு போகலாம். அங்கே தான் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உள்ளார நம்ம போர்ட் ஆகிட்டு பறக்க வேண்டியது தான். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மே ஹெல்ப் யூ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஹெல்ப் டெஸ்கில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு நம்ம கேட்டுக்கு போக வேண்டியதான். நம்மளோட ஃப்ளைட் வந்து கத்தார் ஏர்வேஸு. ஸோ அது போட்டிருந்தாங்க பாருங்கள், கியூஆர். அங்கே தான் நம்ம வந்து போகணும். ஸோ போகலாம். நம்ம வந்து இமிக்ரேஷனுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இமிக்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம போர்டிங் பாஸு, ஆர்பி, இது 3மே நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ எது எப்படி கேட்குறாங்களோ அப்படி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே எடுத்து வைக்கிறது நல்லது. நாங்கள் அது எல்லாமே கரெக்டாக ஒரு பர்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே எடுத்து கொடுக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு போகிற ட்ராலி வந்து இமிக்ரேஷனுக்குள்ளார இருந்து அலௌடு இல்லைங்க. அதுக்காக தான் சொன்னேன் இந்த மாதிரி லக்கேஜ் எடுக்கிறது வந்து பெட்டருங்க. இது வந்து எங்கள் 2 பேரோட ஹேண்ட் கேரி 2 தான் நான் எடுத்திருக்கேன். அச்சு வந்து இதில் உட்காந்துக்கிட்டா, நான் வந்து அதை இழுத்துட்டு வந்துடுவேன். ஆமாம், குட்டீஸ்க்கான ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, அச்சுக்கு டைப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதை தான் விசாகன் குட்டி சொல்கிறான். ஹேண்ட் கேரியோட வெயிட் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தான் இங்கே வச்சுருக்காங்க. முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம செக்யூரிட்டி செக் போகணும். இங்கே தான் நம்மளோட ஹேண்ட் கேரி லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. லக்கேஜஸ் எல்லாம் இது ஸ்கேன் பண்ணி வந்துருச்சுங்க. இதில் ஒரு பிரச்சனையாயிடுச்சு, என்னன்ட்டு வந்து சொல்கிறேன். நம்ம வந்து கேட்ஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்கோங்க. நம்மளோட கேட் நம்பர் வந்து 11B. அது எல்லாமே வந்துட்டு நம்மளோட போர்டிங் பாஸ்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 11B பார்த்துட்டு போவோம். சப்பா நம்ம செக்யூரிட்டி செக்கை தாண்டி வர்றதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சுங்க. எடுத்துகிட்டு வந்தது 3 லக்கேஜ். அதில் 1 மட்டும்தான் வெளியில் வந்துருந்தது. மீதி 2மே வந்து செக் பண்ணுற இதில் போயிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் ஒன்று பார்த்து தான் எப்பயுமே பேக் பண்ணுவோம் நாங்கள். இந்த மாதிரி போனதே இல்லையா, அதனால ஒரே யோசனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கில் ஃபோன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காமிச்சோம். இதுக்கெல்லாம் வந்துட்டு அதில் வந்து காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கில் பார்த்திங்கன்னா புக்ஸ் வச்சுருந்தோம். புக்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் சரின்ட்டு கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு எந்த திங்ஸு எதுவுமே இல்லை பெருசாக. குட்டீஸ்கோட ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட டைம் ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளார. எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து அதே மாதிரி லக்கேஜ் வந்து வச்சுருந்தாங்களா, செக் பண்ணாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷாம்பு பாட்டிலை வந்து ஹேண்ட் கேரியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதோட இது மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா 300 ml கிட்ட பிடிக்கிறது. அதனால் அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹேண்ட் கேரியில் பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டம் வந்து 100 ml வரைக்கும் தான் அலௌடு. அதனால் அவங்க அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டாங்க. சைடு என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாமா. இங்கே வந்து பூம்புகார் டேக் அவேன்னு போட்டிருக்காங்க. வெளியிலே பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி இது எல்லாமே வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. பொய்க்கால் குதிரை, அந்த தாத்தா பாட்டி இது, திருவள்ளுவர் சிலைன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. அது எப்படி பண்ணுது?
அது மாதிரி தலை மட்டும் ஆட்டுறாங்க, தலை ஹிப்பு அது மாதிரி ஆட்டுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அவங்க? அப்படி ஆடுறாங்களா? சரி வாங்க வாங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, வாங்க வாங்க. ஆல்ரெடி செக்யூரிட்டி செக்கில் வேறு லேட் ஆகிடுச்சு. வாங்க. பசிக்குதா? என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஷாம்பை பார்த்த உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க வாங்கி தரேன். இங்கே வந்து நம்மளோட ஃபுட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றது வாங்கிக்கலாம். பரோட்டா வெஜ் குருமா வந்து 350 ரூபா, பொங்கல் 290, உப்புமா வந்து 290 ரூபா, மெதுவடை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே இடியாப்பம் செட்டு 340, தயிர் சாதம் 310 ரூபா, சூப்பர். சாம்பார் சாதம் 310 ரூபா. வாங்க வாங்க, வேறு ஷாப் போகலாம். ஆனந்த பவனில் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. எங்கேயும் ஒரு கிராஃப்ட் பஸார் வச்சுருக்காங்க. வீட்டிலே அம்மா வந்து இட்லி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் குட்டீஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். ஆனால் பாருங்களேன், அதெல்லாம் வேண்டாமா, கடையில் இருக்கிறது தான் வேணுமா. கடையிலே அதே இட்லி தான் வச்சுருக்காங்க, அது வேணும்னுதுங்க. நம்ம கேட் வந்து வந்தாச்சுங்க. 11B நம்மளோடது. இங்கே வந்து 11A. நம்ம பார்த்துட்டு இங்கே உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம கேட் கிட்டே வந்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காமாக இருக்கும். அதுக்காக கேக்கு பக்கத்துலேயே இருக்குங்க 11B. ஸோ நம்ம ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துருவோம். இட்லி பிடிச்சிருக்கா? சாப்பிட்றீங்களா? இட்லி அவாப்பர் பொடி அப்படியே மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டாங்க. 3:30 தான் தங்க ஃப்ளைட்டு. ஸோ 4:30 ஆகும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க வாங்க. இந்த அச்சு பாரு. ஆமாம், அப்புறம் பசிக்கு உள்ள உனக்கு. ஏமா 3:30க்கு ஃப்ளைட் நம்மள கூட்டி ஏமா 4 எல்லாரும் வரணும்ல, பேசஞ்சர் எல்லாரும் வரணும்ல, அதனால ஹஸ்பண்ட் 1 hour டிலே பண்ணுவாங்க. 2 o'clock போல் கேட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆனால் 3:30 கிட்ட தான் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம குட்டீஸை சமாளிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. விசாகன் குட்டி கூட பிரச்சனை கிடையாது. இந்த அச்சு பாப்பா இருக்காளே, அவள் என் பக்கத்தில் உட்கார சொன்னதுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காருவேன்ட்டு போயிட்டாங்க 2 பேரும். அதோட உட்கார கூட இல்லை, டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. விசாகன் குட்டி வந்து ஒரு பாட்டாக காமிக்கவோ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இது என்ன பாட்டுன்னா ஒட்டகத்தை கட்டிக்கோ சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அபிராமிய சாங் காமிச்சிருந்தா. அதை பார்த்த உடனே அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் போட்டுட்ருக்கா. அவளுக்கு வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த இடத்துல யார் இருக்காங்க யார் பார்க்குறாங்கன்னெலாம் கிடையாது, எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தா, டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அவ்வளோ ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதா ஒரு பெரிய டாஸ்க்காக போய்கிட்டு இருந்தது. எனக்கும் விசாகன் குட்டிக்கும் ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளார எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் வந்து அச்சு அச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அத்தனை தடவை சொல்லி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இதான் சீட் பெல்ட்டாங்க மேடம். டேய் ஒரு இடத்துல உட்காரியடா நண்டு, முடியலடா அச்சோ, ஒரு இடத்துல உட்காரச்சோ. வாழு பல்ன்ற வாண்டு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன்றாச்சோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக ஓடிட்டுருக்க வேலை தான். பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர் எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட் வச்சுருக்கவங்கள கூப்பிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஓடிட்டோம். ஏன்னா குட்டீஸ் வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இது ஒரு பெனிஃபிட்டுங்க, முன்னாடியே கூப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு போயாச்சு. இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நகரவே இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மேடம். ஆமாம் ஆமாம், இங்கே நிறைய ஃப்ளைட் இருக்கும்பா, நிறைய இருக்கும். நம்மளோட சீட் நம்பர் என்னன்னு தேடிட்டு இருக்கோம். அச்சு இங்கடா ஃப்ரண்ட்டில் தானே வந்து, சரி போய் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் தான் இருப்பா, பார்ப்போவா. போ போ போ. ஹாய் மக்களே, எனக்கு வந்து இது புது டாய், இது எனக்கு கிடைச்சதே இல்லை. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போய் இது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ரெஃப்ரெஷிங் டவல். இதுதான், இது எனக்கு, இது அச்சுக்கு, இதான் அம்மாவுக்கு. ஸோ நம்ம மூஞ்ச ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ரிவர்சல் கேம் விளையாண்டுருக்கேன். கேம் விளையாண்டுருக்கியா? பேர் ரிவர்சல். ரிவர்சலா? ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் ஹார்டு. 2 கேம் தான். எல்லாருக்குமே இங்கே ஒரு டிவி இருக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
மூவி வந்து இதுலேயுமே லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் இருக்குது, ஸோ தமிழே வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. தமிழ் மூவியை தான் தேடிட்டுருக்கேன். தமிழில் இப்போ என்ன மூவி வந்திருக்கு அப்படின்னா, சித்தா, டைரி, ஸோ இது மாதிரி நிறைய மூவி இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு போகலாம். இப்போ ஒரே அடிக்காத ஃப்ளைட் ட்ராவலில் இருக்குது. நம்மளோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 3 hours 48 minutes. ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்ம கத்தார் போயிடுவோம். சரி, எல்லோரும் செட்டில் ஆகி திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் செட்டிங் வந்து மாற்றிடுவாங்க. இன்னும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கலை. இப்போ நம்ம சித்தா படம் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மூவி பார்த்ததில்ல, ஆனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளோட ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தானே ஆகிட்டு இருக்கு, மேலே போகுது. இருந்து சென்னையோட வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குன்னா ஊருக்கு போகிறோன்றது தாங்க கஷ்டமாக இருக்குது. இங்கே கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க போயிட்டு சரியான வெயில் இன்னும் குறையிலன்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஸோ நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதனால. சாகன், இந்த வியூ எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? இந்த சென்னையை பார்க்குற மாதிரி இருக்கு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆன உடனே வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்கங்க. விசாகன் குட்டிக்கு வந்து சைல்டு மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணது ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா பப்பாயாவும், அதுக்கப்புறம் அந்த மொசாம்பி பழம் இருக்குல்ல அதுவும், அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டெசர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜாமு, அதுக்கப்புறம் பட்டர் சாப்பிட்டுட்டு இருக்கா விசாகன். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில், இதில் ஃபுல்லாக ஸ்பூன் வச்சுருப்பாங்க. பரோட்டாவும் சோலாவும் சொல்லியிருந்தேன், அதனால சரின்ட்டு இது கொடுத்தாங்க. ஆமாம், அச்சுக்கு இது வந்து இது கேட்டிருந்தாங்க, சரின்ட்டு இது கொடுத்துருந்தேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கிட்ஸ்க்கான மீல். ஃபஸ்ட்டு கிட்ஸ்க்கு கொடுத்துருவாங்கங்க, அப்புறம் தான் வந்து பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு இன்னும் ஃபுட்டு வரல பாருங்க. இந்த அச்சு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா என்ன கொடுத்துருக்காங்க அச்சுக்கு? பட்டர் கொடுத்துருக்காங்களா? சாப்பிடுங்க. சாப்பிட வச்சுட்டு அடுத்து தூங்க வைக்கணுங்க. விசாகன், வீட் பரோட்டா எப்படிப்பா இருக்கு? செம்மையா இருக்கு. எனக்கு பிடிக்காமையா இருக்கும். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெளியில் வியூ பாருங்களா, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு பார்த்தோன்னா செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குல்லப்பா? தூக்கமே போடல, அதான் செம்மையா இருக்கு. நான் பார்த்தப்போ ஆமாம், ஃபுல் மேகமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடிய போகுது. அதனால தான் வந்து இப்போ வந்து இது மாதிரி இருக்குது. இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. நைட்டில் சரியான குளிருங்க. சரின்ட்டு இந்த ஏசி இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஏசி வந்து வராது, அதனால தான் ஆஃப் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னா நியர்பை 38,000 அடிக்கு வந்து மேலே வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இது வந்து சென்னை டு தோஹா அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் பார்த்துக்கலாம். வெளியில் எப்படி இருக்குது இது பாருங்கள், கேமரா வியூ பார்ப்போம். ஏன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபார்வர்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல் மேகக்கூட்டமாக இருக்குங்க, செம்ம மேகமாக இருக்குது. டவுன்லோட் பாருங்களேன், செம்ம. இது வந்து சென்னையிலேருந்து தோஹா வந்து வரப்போகுது. அதுக்கடுத்து இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ கத்தாரோட டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஆனால் கத்தார் டைம் வந்து நம்ம 6 மணிக்கிட்ட வந்துட்டு ரீச் ஆயிடுவோம். எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் அப்போ வந்து ரீச் ஆயிடுவோம். இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாரும் தூங்கிட்டாங்க. இன்னும் கரெக்டாக 18 மினிட்ஸ் தாங்க இருக்குது லேண்டிங்க்கு. லேண்டிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சரியான தூக்கம் இப்போ தாங்க வருது. குட்டீஸ் எல்லாம் செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல தெளிவாக விடுது. நல்ல சூப்பராக விடியல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் சீட் பெல்ட் கரெக்டாக போட்டிருக்காங்களா, சீட்ஸ் எல்லாம் அப்ரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வியூ பாருங்களேன். அப்படியே நல்லா அந்த பிரைட்டாக அந்த வெளிச்சத்தோட நம்ம போட்டு லைட்டோட பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. பாப்பா சொல்லுவாங்க தூக்கம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லேட்டாக தெரியுது. இதனால மேண்டத்துக்கு தூக்கம் தெரியல. அப்படியே இறங்கினதுக்கப்புறம் வச்சிருவாங்க. குட்டீஸ்க்கு வந்து நம்ம சைல்டு மீல் ஆர்டர் பண்ணின்றதுனால ஃபுட் இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்களேன் நிறைய வந்து சாக்லேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்கெட்ஸ், இது ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரு இது என்னது நட்ஸ் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம சைல்டு மீல் ஆர்டர் பண்ணதுனால தாங்க தருவாங்க. நார்மல் மீல்ஸ்க்கு வந்து தர மாட்டாங்க. மாதிரி நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஃபுல் டைமுமே வந்து தண்ணி, ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுப்பாங்க. காஃபியும் இருக்கும். ஸோ நம்ம வந்து காஃபி வேணாலும் காஃபி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து லேண்டா போகிறோம். அடுத்த மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து வரும். ஆமாம், லேண்டாக போகுதுப்பா. ஃப்ளைட்டில் தனியாக போகிறீங்க அப்படின்னா பயப்படவே தேவையில்லைங்க. எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நாங்கள் கத்தார் வந்தாச்சு. இதோட சந்தோஷப்படக்கூடாது. அதுக்கு அடுத்த லக்கேஜ் எடுத்துகிட்டு பேதி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரணும். அப்போ தான் ஒரு ரியல் ஹாப்பினஸ்ஸு. ஃபுல் டாஸ்க்கும் முடித்து பத்திரமா வீட்டுக்கு போகணும். வீட்டில் இருந்து இறங்கி இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து இமிக்ரேஷனுக்கு தான் போகும். ஆனால் ரஷ்ஷுங்க, ஒரு வழியாக நம்ம வந்துட்டு வெளியில் வந்தாச்சு. அப்படியா? கிளைம்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த வழியாக தான் போகணும். சைடு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், இமிக்ரேஷன், அதுக்கடுத்து வந்து பேகேஜ் கிளைமு. சார் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இமிக்ரேஷன் இருக்கும். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம ஹேண்ட் கேரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு மறுபடியும் இங்கே ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லக்கேஜஸ்லாம் தேடி எடுக்கணும். லக்கேஜஸ் எடுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சைட்லேயே போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஃப்ளைட்லேருந்து லக்கேஜ் வந்து எங்கெங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நாங்கள் லக்கேஜ் எடுக்கிறதாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட லக்கேஜ் பார்த்திங்கன்னா பெல்ட் நம்பர் 2 போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே லக்கேஜ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துட வேண்டியதுதான். அப்பா வந்து அடையாளத்துக்காக ஒன்றொன்றுலேயும் சின்ன சின்னதாக கயிறு வந்து கட்டி வச்சுருக்காங்க, ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நியர்பை 10 நிமிஷமாக நிற்கிறேன். எதாவது லக்கேஜ் வரலையான்னு பார்த்தா நான் சென்னைன்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன், ஃப்ளைட்டை பார்க்கல. பாருங்க, பெல்ட் நம்பர் 2ல் வந்துட்டு வேறு ஃப்ளைட்டு சென்னைக்கு கத்தார் ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா பெல்ட் நம்பர் 6ல் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம பெல்ட் நம்பர் 6 தாங்க போகணும். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணி வைப்பேன் நான். நம்மளோட பெல்ட் நம்பர் தேடி போய்கிட்டு இருக்கேன். 6மா, அடுத்தது போங்க. 10 நிமிஷம் கிட்ட வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேறு பாவம், அவர் வேறு வெளியில் நியர்பை 3/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, ஏர்போர்ட்டில் தான் பார்க்கிங் ஃபீஸ் வேறு இருக்கே, அது வேறு எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம். நம்மளோட லக்கேஜுக்கான நம்ம லக்கேஜ் ட்ராலி வந்து அங்கே இருக்குது. குட்டி, உங்கள் அப்பாவை பார்த்து 20 டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க. அப்பாவை பார்க்கலாமா? நாங்கள் கூட அந்த அளவுக்கு இது இல்லை. அச்சு தான் அப்பா வேணும்ன்ட்டு ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்து எடுத்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அப்பா வந்து அந்த கயிறுலாம் கட்டிட்டு இருந்தாலும் ஈஸியாக இருந்தது. நம்ம டேகை பார்த்துட்டு அதெல்லாம் எடுக்க தேவையில்ல, அழகாக அந்த கயிறை பார்த்து தூக்கியாச்சு. லக்கேஜஸ்லாம் தள்ளிட்டு போயிட்டு அதில் எதுவும் அலாரம் அடிக்கக்கூடாது. அலாரம் அடிச்சதுன்னா மறுபடியும் செக் பண்ணுவாங்க. பாய மூடலைங்க, கரெக்டாக பீப் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அங்கே பாரு, யார் அது?
யார் அது? ஐயோ, என் பொண்ணு சிரிக்கிறாளே. இங்க பாரு, அம்மா பாரு. நம்ம வந்து அந்த சைடாக போயிட்டு டாக்ஸி எடுப்போம் இவரோட வர்றப்போ. இன்றைக்கி வந்துட்டு நம்ம டாக்ஸி வந்ததுனால இந்த சைடாக போயிட்டு எக்ஸிட் அடிச்சுட்டு நம்ம டாக்ஸியில் போக வேண்டியது தான். பார்க்குக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் இருக்கோம். ஸோ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஹவர்லி ரேட் வந்து 15 ரியாலு, டெய்லி பார்க் பண்ணோன்னா 145, வீக்லி 725. இப்போ நம்ம 1 ஹவருக்கு வந்துட்டு 15 ரியல் வரும். ஒரு கவுண்டர் இல்லைங்க, நியர்பை 4 கவுண்டர் இருக்குது பார்க்கிங் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்காக. ஸோ ஈஸியாக நம்ம பே பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பரான கிளைமேட்டு. அதை விட்டுவிட்டு இங்கே வந்த விட்டு அப்படியே எரியுதுங்க, கசகசான்னு இருக்குது, வேர்க்குது, வேகுது. அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியாச்சோ? எல்லாம் அட் லாஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. அவ்வளோ நீங்கள் அங்கே பே பண்ணதை இதுக்குள்ளார இன்சர்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த இது வந்து ஜஸ்ட் அது வந்து ரீட் பண்ணிவிடும், ஓகே பே பண்ணிட்டாங்கன்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிடுச்சு. பல நாட்கள் கழித்து நம்ம வீட்டை பார்க்க போகிறோங்க. வீட்டில் குட்டீஸோட பத்திரமா கத்தார் வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்பா, ஒரு பெரிய டாஸ்கே முடிஞ்ச மாதிரி இருக்குது. முடியலை ட்ராவலு, அதுக்கப்புறம் லக்கேஜ் எடுக்கிறது, திருப்பி வைக்கிறது, எடுக்கிறதுன்ட்டு அவ்வளோதான், வச்சு செஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இனிமேல் அவர் கூடயே போயிட்டு அவர் கூடயே தான் வந்துடணும் போல். நம்மளால் இந்த 2 குட்டீஸை தனியாக சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.